அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வீடு பொருள் கொண்டு வந்து விற்பதான் வர்றாங்க. ஊதுபத்தி விற்கிறேன், சோப்பு விற்கிறேன் அப்படின்ட்டு. அதில் என்ன செய்கிறாங்கன்னா அது மேலே ரசாயன திரவத்தை தடவிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கம்பெனிலேருந்து நேரடியாக விற்பனைக்கு வர்றோம், நீங்கள் கடையில் போய் வாங்கினா 50 ரூபா, எங்கள்கிட்ட வாங்கினா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் விற்கிறாங்க. அந்த பொருள் விற்கிறதுல அந்த பொருளை நம்ம மோந்து பார்க்குறாங்க லேடிஸுங்க வீட்டில் இருக்கும்போது பெண்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க மயக்கநிலை அடைஞ்ச உடனே இவங்க அந்த பொருளெல்லாம் அவங்க போட்டிருக்க அணிகன நகையெல்லாம் திருட்டு போயிடுறாங்க. இந்தமாரி சம்பவம் நிறையா தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டுருக்கு. என்ன செய்கிறாங்கன்னா, கேமரா இல்லாத இடமா பார்ப்பாங்க. அந்தமாரி வீட்டுள்ள வந்து பார்த்துட்டு வாங்க வாங்க நைஸாக நம்ம தெரிஞ்சவங்க மாரியே பேசி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுள்ள கொண்டு போய் நம்ம போட்டிருக்க நகையெல்லாம் என்ன ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சரிம்மா கடையில் போய் வாங்கினா 50 ரூபா ஆகுது, நமக்கு இதில் 20 ரூபா மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளாக இருந்தாலும் ஊதுபத்திம்பாங்க, சோப்பும்பாங்க, இந்த மோந்து பாருங்கள் அப்படிம்பாங்க. நீங்கள் மோந்து பார்க்குறதுக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் ஒரு திரவத்தை கையில் வச்சுருந்து உங்கள் மூக்கில் காட்டி உங்களை மயக்க நிலை அடைய வச்சுட்டு உங்கள் வீட்டில் பொருளெல்லாம் அவங்க ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க. மக்களே, நீங்கள் இனிமேல் மிகவும் கவனமாகவும் இருக்கணும். இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது.